தூதரான புனித பர்னபா. இறைவன் அழைக்கும் இடத்திற்கு செல்ல தயங்காதீர்கள். அவர் தான் அழைக்கும் பணிக்கு தேவையான ஆற்றலை தருவார் என்கிறார் புனித அவிலா தெரசாள். பவுலும் பர்னபாவும் தாங்கள் அறியாத பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை உறுதிப்படுத்தினார். இறைவனின் பணிக்காக நாம் செய்ய வேண்டியது நோன்பும் ஜெபமும். ஒருவர் நோன்பிலும் ஜெபத்திலும் இணைந்திருக்கின்ற போது தூய ஆவியார் தனது வெளிப்பாட்டை வழங்குகின்றார். இறைவனின் குரலை கேட்க விரும்புவோர் தனது இதயத்தை முதலில் அமைதிப்படுத்த வேண்டும் என்கிறார் புனித பொன்வாய் அருளப்பர். கடவுள் அழைப்பவர்களை மனிதர்கள் தேர்ந்தெடுப்பதில்லை, கடவுளே தேர்ந்தெடுக்கின்றார். திருச்சபை அதை உறுதிப்படுத்துகிறது என்கிறார் புனித அகுஸ்தினார். அழைப்பு கடவுள் வழங்கும் கொடை. அழைப்பில் நாம் உறுதியாக நிற்க தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போம். ஆமென்.